சொல்லு, நீ வந்து நின்று சிரிச்சுட்டே இருப்ப. என்ன என்ன டவுட்? ஒவ்வொரு நாளும் 100 டவுட். அதுவும் கையிலையும் காலையும் எக்ஸ்ட்ரா ஒரு விரல் இருக்கு. அது பேரா பாலிடாக்டில். அது பேர் என்னது? பாலிடாக்டில் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா க்ரோத். அது சரி, அவ்வளோதான். எனக்கு ஒரு டவுட். உனக்கு என்ன டவுட்? ஒரு சில பேருக்கு நம்மள மாதிரி காது இல்லாம பாதி மட்டும் வளர்ந்துட்டு சாதாரண காதுக்கு உனக்கு வேலையை காணும். ஒன்றும் பாடம் கவனிக்க மாட்டேங்கிறீங்க. அன்டெவலப்ட் இயர் அதுதானே சொல்றேன். பாதியிலேயே வளர்ச்சி நின்றது. அது பேர் வந்து மைகோட்டியா. அது பேர் என்னது? மைகோட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. அன்டெவலப்ட் இயருக்கு என்ன சொல்றது? மைகோட்டியா. அவ்வளோதானா? என்ன எல்லாத்துக்குமே ஒரு வார்த்தை சொல்லணும் வரப்ப தொடையில நின்றுக்குங்க. ஓ, காலையில நானு கிளாஸ்ல அப்படி நின்றுச்சு அது வந்து கேக்குறியா? அதாவது நேம்ஸ் எல்லாம் மறந்துருதுல. இங்க இருக்கும் ஆனா வராது. அனோமியா அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் வந்து அனோமியா அப்படின்ட்டு. அனோமியா. அவ்வளவுதான். சொல்லு, எனக்கு டைம் ஆயிடுச்சு. என் பொண்ணு வந்திருக்கா வீட்டுக்கு. சொல்லு. கடந்த காலத்து மறந்துடுவாங்கல்ல. நீ இப்ப மறந்த மாதிரி தான் இருக்க. இல்ல, கடந்த காலத்தை திடீர்னு வந்து கடந்த காலம்லாம் மறந்து போயிடும்ல. அந்த மாதிரி ஸ்டேட்ல இருக்கும். ஃபியூப் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஃபியூப் ஸ்டேட். இப்போ 4 பேர் நான் கேட்பேன். ஃபர்ஸ்ட் என்னது? பாலிடாக்டில். ஃபர்ஸ்ட் வந்து பாலிடாக்டில். ரெண்டாவது வந்து மைகோட்டியா. மூணாவது என்ன? அனோமியான்றது என்ன? அது. அப்புறம் வந்து கடந்த கால நினைவுகள் மறந்துடுறது வந்து ஃபியூப் ஸ்டேட். இல்ல இது வந்து நம்ம நிறைய நெயில் பாலிஷ் யூஸ் பண்றோம்ல. நெயில் பாலிஷ் போடாத சமயத்துல தான் நம்மளுடைய நகங்கள் எல்லாம் பிரீத் பண்ணும். நம்ம நகங்கள் எப்பவுமே பிரீத் பண்ணணும். என்ன பண்றோம்? நெயில் பாலிஷை போட்டு அதை நம்ம என்ன பண்றோம்? பிரீத் பண்ண விடாம நம்ம பண்ணிடுறோம். அதனால டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க? எப்பவுமே அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு முறையாவது உங்களோட நகங்களை ஃப்ரீயா விடுங்க. அதை பிரீத் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்படி பண்ணியே தான் என்னோட நகம் வந்து இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எங்க மிஸ் நெயில் பாலிஷ் அடிச்சு இந்த மாதிரி நகம் இருக்கு, நீங்களும் அடிக்காதீங்க, நாங்களும் அடிக்க மாட்டோம். வெரி குட். சரி மிஸ், அப்ப நான் நகம் சுத்தின்னு சொன்னேன் மிஸ், அதுக்கு இங்கிலீஷ் சொன்னேன். நீ சொல்லு. மிஸ் எனக்கு தெரியாது. சரி, அப்ப நம்ம ஃபாலோவர்ஸ் கேட்கலாம். நகம் சுத்திக்கு என்னன்றதை நீங்க கமெண்ட்